மக்களே, 3வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆச்சு. மொதல் ரவுண்டில் தர்ஷிகா வந்து எலிமினேஷன் ஆகி வெளியில் போகிறாங்க. அந்த கேம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஏன் அப்படின்னா, இவங்க ரஞ்சித்தும் அதே மாதிரி இவங்க யார் ஜாக்லின் இவங்க 2 பேர் வந்து பொம்மையை வந்து கைமாற்றம் செஞ்சுக்கிட்டனால அந்த ரவுண்டு வந்து செல்லாதுன்ட்டாங்க. அப்படியே 2வது ரவுண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் வந்து அவுட் ஆகி வெளியில் போகிறாங்க. அதுக்கப்புறம் 3வது ரவுண்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த 3வது ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 2வது ரவுண்டில் யார் வந்து பயங்கரமாக ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணுது அப்படின்னா வந்து பவித்ரா தான். ஸோ அதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை 3வது ரவுண்ட்லேயும் வந்து பண்ணுறாங்க. யார்? பவித்ரா தான். பவித்ரா இந்த 3வது ரவுண்ட்லேயும் பயங்கரமாக வந்து கேமிங் ஸ்ட்ராட்டஜி வந்து பயன்படுத்தி இந்த இடத்துல வந்து ஒருத்தங்களை வந்து வீழ்த்துறாங்க. யார் அப்படின்னா ராணோ அப்படின்ற ஒருத்தனை. ராணோன்றது ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா பவித்ரா மேலே ஒரு லவ் அப்படின்ற அந்த அட்ராக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து ஓடிட்டுருக்கான். பவிக்காக உயிரை கூட கொடுப்பான் அப்படின்ற அளவுக்கு நாமலாம் நினைக்கிற அளவுக்கு அங்கே வந்து ஒரு ஆக்டிங் வந்து நம்முடைய ராணவர் வந்து போட்டிருக்காரு. என்னதான் இருந்தாலுமே நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து ஆக்டிங் பண்ணலாம், நம்ம வந்து ஒரு லவ் கண்டென்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து பேசுகிற மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து கொடுத்தாலுமே 2 பேரும் சேர்ந்து பேசி வச்சு கண்டென்ட் கொடுத்தாலுமே ராணுவுக்குள்ளே அந்த ஒரு எண்ணம் இருக்குது. வேறு யாருக்கிட்டே வேணாலும் ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் வேறு யாருக்கிட்டையும் ட்ரை பண்ணாமல் இவங்கக்கிட்ட வந்து பண்ணுறான் அப்படின்னா ஸோ அவனுக்குள்ளே வந்து ஒரு சின்னதொரு ஆசை இருக்குது. நம்ம ரேஞ்சுக்கு அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க ரேஞ்சுக்கு நம்ம வந்து ஈடாக மாட்டோம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பேசலாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் தாட்டில் தான் ராணுவ வந்து பேசுகிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஆனால் இந்த இடத்துல பவி வந்து ராணுவ வந்து ஒரு எடுபடி மாதிரி தான் வந்து பார்க்குறாங்கன்றது இந்த 3வது ரவுண்டில் நம்மளுக்கு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ராணுவ தன்னோட பொம்மையை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறான். தன்னோட பொம்மையை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோடனே அந்த பொம்மையை எடுத்து பவித்ரா கிட்ட வந்து கொடுக்குறான். காரணம் என்ன அப்படின்னா, தன்னோட பொம்மையை தான் எடுத்துகிட்டு போயிட்டு ரூமில் வந்து வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் வந்து இருக்கிறனால அந்த இடத்துல நம்முடைய ராணுவ வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியாதனால அவனோட பொம்மையை வந்து எடுத்து பவி கிட்ட வந்து கொடுக்குறான். பவி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராணுவோடைய பொம்மையை வந்து வச்சிட்ருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ராணுவ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா பவித்ராவோட பொம்மையை வந்து தேடுறான். நம்ம பொம்மையை அவள் வச்சுட்டோம், அவள் பொம்மையை நம்ம வச்சிடலாம், நம்ம 2 பேர் வந்து சேவ் ஆகிடலாம், அந்த இடத்துல இருக்கிறது யார் அஞ்சிதா, அவள் வந்து வெளியில் போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா தீவிரமாக அந்த இடத்துல வந்து பவியுடைய பொம்மையை வந்து தேடிட்டுருக்கான். இப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா பவித்ரா பொம்மை வந்து கிடைக்குது. யார் கையில் கிடைக்குது அப்படின்னா அஞ்சிதா கையில் வந்து கிடைக்குது. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அஞ்சிதா வேகமாக போயிட்டு பவித்ராவுடைய பொம்மையை வந்து எடுத்து போய் வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா நம்ம பவி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அஞ்சிதா பொம்மையை எடுத்து போயிட்டு வேகமாக வைக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா ராணுவோட பொம்மையை வந்து தூக்கி போட்டு போயிடறாங்க. ராணுவ ஆக்சுவலாக வந்து என்ன நினச்சா அப்படின்னா நம்ம பவித்ரா பொம்மையை சேவ் பண்ணிடலாம். அதே மாதிரி பவி வந்து என்ன பண்ணுவா, நம்ம பொம்மையை வந்து சேவ் பண்ணிடுவா, நம்ம 2 பேருமே வந்து சேவ் ஆகிடுவோம். இந்த இடத்துல 3வதாக வந்து யார் இருக்காங்க, இவ தான் இருக்கா, யார் அஞ்சிதா இருக்கா, அவள் தான் வந்து அவுட் ஆகி வெளியில் போக போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ராணுவ வந்து யோசிச்சுது. ஆனால் பவி வந்து என்ன யோசிச்சா அப்படின்னா ராணுவோட பொம்மையை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அஞ்சிதா பொம்மை கிடச்ச உடனே இந்த பொம்மையை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அஞ்சிதா பொம்மையை எடுத்து போய்ட்டு வந்து வைக்கிறான்றப்ப ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஒன்றா இருந்து யோசித்து இவனை வந்து வெளியில் அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து ராணுவ வந்து பவித்ரா வந்து ரொம்ப வந்து நம்பினான். கண்டிப்பாக அவள் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா, நம்ம கூட சேர்ந்து வந்து விளையாடுவா, நம்ம கூட சேர்ந்து வந்து கேம் ப்ளே பண்ணுவா. ஸோ நம்ம 2 பேத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கிறது பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் தாட்டில் அவன் இருந்துருப்பான் போல். ஆனால் பவித்ரா என்ன அப்படின்னா போடா என் மயிறு, போடா வெண்ணமாவனே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டா அப்படின்னா ராணுவ பொம்மையை தூக்கி விசிறி போட்டு அஞ்சிதா பொம்மை கிடச்ச உடனே அஞ்சிதா பொம்மையை தூக்கின்னு போயிட்டு உள்ளே வச்சு ராணுவ மண்டையில் வந்து பட்டையை போட்டு விட்டா பார்க்குறதுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு உருக்கமான நிகழ்வாக தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுதியா அப்படின்னா இப்போ பார்த்தாலும் பவின்னு சொல்லிட்டு பவித்ரா பின்னாடியே அந்த ராணுவம் வந்து சுற்றி நிற்கணும். அந்தளவுக்கு நம்பினா பவி வந்து கண்டிப்பாக நம்மளை வந்து ஏமாற்ற மாட்டா, கண்டிப்பாக நம்ம கூட சேர்ந்து வந்து ஜோடியாக வந்து ப்ளே பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அந்த நம்பினா ராணுவ. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேனப்பையா போடா அப்படின்னு சொல்லிட்டு பொம்மையை தூக்கி போட்டு போகும்போது நம்மளுக்கு வந்து அப்படி தான் வந்து தோணுச்சு. இந்த மாதிரி பவித்ரா பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆனால் பவித்ராவுடைய அந்த கேமிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தது. அந்த 2வது ரவுண்டாக இருக்கட்டும், அந்த 3வது ரவுண்டாக இருக்கட்டும், இது 2த்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சூப்பராக வந்து ப்ளே பண்ணாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய கேம் வந்து நம்ம வந்து குத்தம் சொல்ல முடியாது. ஆனால் ராணுவ வந்து முட்டா பையனாக போனதுன்னு நினைக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்டில் போட்டு வைங்க. நன்றிகள்.